இறையேசுவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் இரக்கமும் உரித்தாகுக. உலகில் உள்ள இறைவனின் நோக்கங்களில் முதன்மையான நோக்கம் ஆன்மாவை மீட்பதுதான். இது இறை அன்பையும் பிறர் அன்பையும் இறை நீதியையும் தாழ்ச்சியையும் ஒன்றாக சேர்ந்த செயல்களை செய்வதை. நமது கிறிஸ்தவ வாழ்வில், அதுவும் துறவற வாழ்வில், ஏழைகளையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் கைம்பெண்களையும் புறக்கணிக்கப்பட்டவர்களையும் நாம் நேசிக்கவும் அவர்களுக்காக பணியாற்றவும் கடமைப்பட்டுள்ளோம். இன்றைய முதல் வாசகத்தில் நீதி என்னும் நீரூற்று நமது வாழ்வில் நிரம்பி வழிய அதற்காக நாம் முயன்று வாழ அறைகூவல் விடுக்கிறது. தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவி செல்லும். அவர் நீதிமான்களுக்கு தீர்ப்பு வழங்குகிறார். தம் மக்களின் வழக்கில் இறைவன் நீதியுடன் தீர்ப்பிட்டு தம் இரக்கத்தினால் மக்களை மகிழ்விக்கின்றார். துன்பமான நேரங்களில் கடவுளின் இரக்கம் வரவேற்கக்கூடியது. இன்றைய இரண்டாம் வாசகம் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டு ஓட்டத்தை முடித்தால் கிறிஸ்து நமக்கு வெற்றி வாகை தருவார் என்ற நம்பிக்கை மிக்க சிந்தனையை பதிவு செய்கிறது. போராட்டம் மிகுந்த இந்த உலக வாழ்வில் தீங்கு அனைத்திலிருந்து நம்மை விடுவித்து விண்ணரத்தில் மீட்பை கிறிஸ்து நமக்கு தருவார் என்ற இறைவார்த்தை நமக்கு மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் தருகிறது. இன்றைய நற்செய்தியானது நாம் நம்மை தாழ்த்தி வாழ்ந்தால் கடவுள் நம்மை உயர்த்துவார், நாம் நம்மையே உயர்த்தினால் நாம் வீழ்த்தப்படுவோம் என்ற இறை சிந்தனையை நமக்கு பதிவு செய்கிறது. எனவே நமது அன்றாட வாழ்வில் பரிசேயரை போல வாழாமல் நம்மையே தாழ்த்தி இறைவனின் இரக்கத்தை பெறுவோம். பணியாளர்களிடமும் நம்மை சுற்றி வாழ்வோரிடமும் பணிவு காட்டுவோம், அன்பை வளர்ப்போம், நீதியை நிலைநாட்டுவோம், அதிகார ஆணவத்தை அறவே ஒழிப்போம்.